ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நம்ம குட்டீஸ்க்கெலாம் 12th எக்ஸாம் முடிஞ்சுது. அண்ட் அடுத்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க. அந்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு கிளியரன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ஸும் சேர்ந்த ஸ்டெப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 12th எல்லோரும் கண்டிப்பாக நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க. எல்லாருக்கும் எடுத்த எல்லா மார்க்குமே நல்ல மார்க்கு தான். எதுவுமே நல்ல மார்க் இல்லாத மார்க்கு அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் எடுத்திருப்பீங்க. பயோமேக்ஸ் எடுத்திருக்கலாம், பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லை அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, காமர்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறையா எடுத்திருக்கலாம். அண்ட் எல்லாரோட தாட்டும் என்ன குரூப் எடுத்தாலும் எல்லாரோட மைண்ட் செட்டும் என்னென்னா, ஒரு நல்ல டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னலாக போய் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ்குள்ளே போகணும், இல்லை கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எல்லோரும் இருப்பீங்க. நம்ம படிக்கிற டிகிரிக்கோ கோர்ஸ்க்கோ அடுத்து வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டாக இருக்கும். த சேம் திங், என்ன குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே. நீங்கள் பயோமேக்ஸாக இருக்கலாம், இல்லை பியூர் சயின்ஸாக இருக்கலாம், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸில் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எடுத்தவங்களாக இருக்கலாம். எந்த மாதிரி எடுத்தவங்களாக இருந்தாலும் கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக அது உள்ளே இறங்குங்க, சரிங்களா? இப்போ பயோமேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். பியூர் சயின்ஸ் எடுத்திங்கனாலும் அது சேம், டாக்டர் படிக்கலாம், இல்லை கார்டியாலஜி பண்ணலாம், கார்டியாலஜி டாக்டர் ஆகிடலாம், அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று டென்டல் போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும். அண்ட் காமர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா நம்ம பிகாம் குரூப் எடுக்கலாம், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்பிஏ பண்ணலாம், இல்லைனா எம்சிஏ பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். இல்லை நம்ம சிஏ பண்ணலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த மைண்ட் செட்டை வந்துட்டு இது தான் நம்ம படிக்க போகிறோம், இது தான் நம்மளோட கோல், இதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற, எப்படின்னா அதை வந்து சிதற விடாதீங்க. இது படிக்கலாம், அதுக்கப்புறம் அது படிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா கோர்ஸுக்குமே வேல்யூ இருக்குது, எதுக்குமே வேல்யூ இல்லாமல் இல்லை, சரிங்களா? அதனால் நம்ம வந்து இது படிக்க போகிறோம் அப்படின்னா அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. டாக்டர் சூஸ் பண்ணவா, என்ன படிக்கலாம், டாக்டர் ஆகலாமா இல்லை இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க, நான் டாக்டராக தான் ஆகுவேன், என்னோடய ஃப்யூச்சர் வந்து நான் டாக்டராக தான் இருக்கணும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்கணும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா, ப்ரொஃபஷ்னலாக தான் நான் இருக்கணும் அப்படின்னா ஓகே, யூ கேன் சூஸ் டாக்டர். டாக்டர் படிக்கணுங்களா, ஒரு நல்ல நீட் இன்ஸ்டியூஷன் போங்க, பெர்ஃபெக்ட். எனிவர் நீங்கள் எங்கெங்கே சர்ச் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் போய் ஜாயின் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை வந்துட்டு கோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது நிறையா பேருக்கு ஆசை இருக்கும். த சேம் திங், இன்ஜினியரிங் படிக்கன்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தேடுங்க, தேடிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கட் ஆஃபில் போக முடிஞ்சால் நீங்கள் போகலாம், இல்லை காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி உங்களுக்கு எனிதிங் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி, மார்க் பேஸ் பண்ணி எதுவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். அண்ட் எதுக்குள்ளே நம்ம போக போகிறோம், இன்ஜினியரிங்கில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வாங்க போகிறோமா, சிவில் இன்ஜினியரிங் வாங்க போகிறோமா, என்ன அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் செட், ஓகேங்களா? அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். அண்ட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் நிறையா இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். அண்ட் பியூர் சயின்ஸ்னால் மெடிக்கல்குள்ளே மட்டும்தான் போக முடியுமா, அதை தாண்டி வேறு எதுக்குள்ளேயும் போக முடியுமாங்கிற டவுட்ஸும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கு நிறையா விஷயம் இருக்குது. நல்ல ஒரு யூனிவர்சிட்டியாக நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அனிமேஷன்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். அண்ட் பயோடெக்னாலஜி பண்ணலாம். அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆகலாம். இந்த மாதிரி
வைஸ்குள்ளேயும் நீங்கள் போகலாம். அண்ட் நான் பயாலஜி இந்த மாதிரி பயோமேக்ஸ் எடுத்துட்டோ இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்துட்டோ நான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்குள்ளே போக முடியுமா, ஆர்ட்ஸ் வந்து நான் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக படிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அண்ட் அந்த நீங்கள் ஒரு 20 days மட்டும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனாக இருக்கும். ஆஃப்டர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். அதில் கஷ்டமானதுன்னா எதுவுமே இல்லை. ஈஸியாக நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம், என்ன நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் தான் அங்கே ஃபுல்லாமே வரும். வித்தியாசமாக எதுவுமே வராது. ஒரு கம்பெனி எப்படி ரோல் பண்ண போகிறோம் அந்த மாதிரி அதில் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிகாம் எடுக்கன்னா கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். அண்ட் காமர்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரி குரூப் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. காமர்ஸ்னால் அப்படி இப்படி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்து சிரிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா பிகாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பிகாம்ங்கிறது தனியாக ஒரு இது இருக்குது. அண்ட் பிகாம்லேயே நிறையா வெரைட்டிஸும் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிகாம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் இருக்குது, பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது. அண்ட் பிபிஏ ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாம் மீன்ஸ் அக்கௌண்டன்சி வைஸாகவே வரும். அண்ட் பிபிஏ மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ரெண்டுமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதில் ஒரு 2 பேப்பர் வரும். இதில் கூட அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு பிகாமில் ஒரு 2 பேப்பர் வரும். அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம். பிகாம் எடுத்தால் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், பிகாம் வச்சு என்ன பண்ண, பிகாம் தான் முடிச்சிருக்கியா அப்படின்னு ஒரு சில பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிகாம் பண்ணிவிட்டு நீங்கள் எம்காம் பண்ணலாம், இல்லை எம்பிஏ சூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சுட்டு நான் லா படிக்க போகிறேன், நான் வந்து லாயர் ஆக போகிறேன், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் சிஏ பண்ணணும், நான் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். சிஏ போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அண்ட் அது வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடிட்டிங் பண்ணலாம். எனிதிங் பிகாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்துட்டு எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏ முடிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஒரு பெரிய என்டர்ப்ரனர் ஆகலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. எந்த ஒரு குரூப்புமே வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லா குரூப்புக்குமே வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பிகாம் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கல தான் தெரியும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் டெசிஷன் வந்துட்டு நான் இது தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு கோலில் வந்துட்டு நீங்கள் இருங்க. இந்த கோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அண்ட் பயோமேக்ஸ் குரூப் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காமர்ஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ வந்துட்டு நான் பிகாம் பண்ண போகிறேன்னா நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஃப்யூச்சரில் நான் ஆடிட்டிங் பண்ணணும், நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிஏ சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எதில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல யூனிவர்சிட்டி இல்லை கோர்ஸ் பண்ணணுன்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் போய் கோர்ஸ் பண்ணுங்கள். அண்ட் டிகிரி படிக்கிறவங்க டிகிரி மட்டும் போதும்னு கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் வச்சிடாதீங்க. டிகிரி படித்தா அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் போடுங்க. எது பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கீங்களா, அண்ட் பிகாமே எடுத்தாலும் எதுனாலும் ஓகே. அடுத்து கண்டிப்பாக வந்துட்டு ஜாவா பண்ணலாம், பைத்தான் பண்ணலாம், C++, இதெல்லாம் கோர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ். நீங்கள் வெளியே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை விட்டு வெளியே இன்னொரு பிளாட்ஃபார்ம்குள்ளே வரும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம்னு. ஸோ கோர்ஸஸ்லாம் கையில் வச்சுருந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஜாப் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் C++, பைத்தான், ஜாவா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரியலி சூப்பருங்க, குட்டுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அதில் ஒரு நல்ல கோர்சஸ். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். நீங்கள் ஐடிக்குள்ளே கூட ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அண்ட் பிகாம் அதுக்கப்புறம் நான் எம்பிஏ போடணும் இல்லை எம்காம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. நீங்களும் அதர்வைஸ்
கோர்ஸ் படிங்க. இப்போ எம்பிஏ பண்ணிங்கன்னா எம்பிஏலே நிறையா இருக்குது. எம்பிஏல 2 கேட்டகரி 3 கேட்டகரி வரும். ஃபினான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி நிறையா வைஸ் வரும். நீங்கள் எம்பிஏ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களோட கோர்சஸ் எப்படி இருக்கும்னா ஹெச்ஆர் பேரோல், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹெச்ஆர் ஜெனரல், இந்த மாதிரி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போடலாம். அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நாலேஜை க்ரோத் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்து காத்துட்ருக்கு. அண்ட் அந்த பெஸ்ட்டு ஃப்யூச்சருக்குள்ளே போகிறதுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்தால் சர்ச் பண்ணுங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரிலேஷன் வீட்டில் அம்மா அப்பா யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, உங்களோட டெசிஷன் இதாக இருக்குது, டாக்டராக போகிறேன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து இது ஓகேவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம், தப்பில்லை. அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு தாட்ஸ் இருக்கும். அண்ட் அதுவும் ரொம்ப குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் மைண்ட் செட் வந்து அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அண்ட் 100%ல் ஒரு 95% வந்துட்டு யாருக்குமே மைண்ட் செட் இருக்காது. அந்த 5% வேணால் இருக்கும், நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம். இப்போ அதுக்கான இன்ஸ்டியூஷனும் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் தேடினீங்கன்னா ரைட்டாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, ஈரோடு இந்த மாதிரி சைட் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னொரு பெரிய ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு எடுத்து வைங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆகாமல், மீன்ஸ் எது சொல்கிறேன்னா படிப்பு வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக ரைட். ஓகேங்களா? ஸோ படிப்பை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாமல் என்ன விஷயம் பண்ணணுமோ அது ஒரு விஷயம், யுவர் ஹாப்பினஸ்க்காக எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் ஸ்டடீஸை வந்துட்டு எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வைங்க. உங்கள் ஃப்யூச்சரை வந்து கண்டிப்பாக பிரைட் ஆக்கும். இன்னும் ஒரு 5 to 6 இயர் ஆஃப்டர் பார்க்கும்போது சீரியஸாக உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப க்ரோத்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த மாதிரி நிறையா பாருங்கள். அண்ட் இங்கிலீஷ் நாலேஜை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் ரியலி. அண்ட் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. லைக் இங்கிலீஷ் மூவி, ட்ராமாஸ் இந்த மாதிரி பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபார்மசி, நர்சிங் இந்த மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். வித் கான்ஃபிடென்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட் டு ஆல். அண்ட் தேங்க்யூ guys. Bye.